Hello friends, welcome back to my channel Sona's Cooking Journey. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எல்லாரோட ஃபேவரட்டான குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது பால் பவுடரை வச்சு எப்படி குலாப் ஜாமுன் பண்றதுன்னு. இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சர்க்கரை 2 கப், பால் பவுடர் 1 கப், மைதா 2 டேபிள் ஸ்பூன், பால் 3 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், ரோஸ் வாட்டர் 1 டீஸ்பூன், குங்குமப்பூ சிறிதளவு, ஏலக்காய் ஒரு 3, லெமன் ஜூஸ் சிறிதளவு, வறுத்த ரவை ஒரு அரை டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் பவுடரை சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபுல் க்ரீம் பால் பவுடர். அப்புறமா இதில் மைதா சேர்த்துக்கோங்க. மைதா ஜாஸ்தி சேர்க்க வேணாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். அப்புறம் இந்த ரவையை வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் ரவை சேர்த்தா குலாப் ஜாமுன் ஷேப் நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டா குலாப் ஜாமுன் சாஃப்டாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு கையால் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் இதில் பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பேக்கிங் சோடா போடக்கூடாது, பேக்கிங் பவுடர் தான் போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி பாருங்கள், லைக் பிடிச்சிங்கன்னா ஷேப் அதில் ஃபார்ம் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தி பிசையக்கூடாது, சும்மா எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்தால் போதும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா குலாப் ஜாமுன் ஹார்டாக போயிடும். இப்போ இதை நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ நம்ம குலாப் ஜாமுனுக்கு சர்க்கரை பாகு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். 2 கப்பு சுகருக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை சுகர் கரையிற வரைக்கும் நம்ம அதை கொதிக்க வைக்க போகிறோம். குலாப் ஜாமுனுக்கு நம்ம திக்கான பாவு வேண்டாம், ஒரு அரை கம்பிலேருந்து 1 கம்பி பதம் வந்தால் போதும். இது கொதிக்கிறதுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஆகும். இதை மிதமான தீயில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொதி வந்துட்டுது. இதில் நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஏலக்காவை நுணுக்கி இதில் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஏலக்காய் பவுட்ரு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ இதில் ரோஸ் வாட்டரோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்குன்னா இதை போட்டுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு அரை கம்பிலேருந்து 1 கம்பி வர வரைக்கும் இதை கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ நல்லா கொதி வந்துட்டுது. இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்படி 2 விரலுக்கு நடுவில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கம்பி வருதான்னு. இப்போ வந்தாச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். எதுக்குன்னா சுகர் சிரப் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. சீனி இல்லாட்டி முருவி போயிடும், அதுக்காக தான். இப்போ அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ வாங்க ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப பெருசாக பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கிறப்பையும் கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் போடுறப்ப இன்னும் ரொம்பவே பெருசாகிடும். அதனால் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து இதை ஃபஸ்ட்டு கையில் ஒரு உருண்டை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கைக்கும் நடுவில் வச்சு நல்லா அமுக்கி நம்ம உருண்டை பண்ண போகிறோம். உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதில் வீரல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா நம்ம சுகர் சிரப்பில் போடுறப்ப அது உடஞ்சி போயிடும். இப்போ இந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு கையால் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அதுக்கப்புறம் 2 கைக்கு நடுவில் வச்சு நல்லா அமுக்கி உருண்டை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்து இதை ஒரு பிளேட்டில் இப்போ நம்ம வச்சிடலாம். நான் எடுத்த 1 கப்பு பால் பவுடரில் எனக்கு 12லேருந்து 13 ஜாமுன் வந்திருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இதை நம்ம பொரிச்சு இப்போ எடுக்க போகிறோம். அதுக்கு முதல்ல எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும், ரொம்ப சூடாகக்கூடாது. ரொம்ப சூடாகிட்டுதுன்னா வெளியில் இருக்கிறதுலாம் சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வேவாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம லேசாக இதை சுற்றி தான் விடணும்.
திருப்பி விடக்கூடாது. சும்மா சுற்றி விட்டு இதில் வந்து நம்ம வந்து இதை வேக வைக்கலாம். இதுவுமே ஒரு உடன் கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து எந்த விரிசலும் படாதது. இப்போ வந்து பாருங்கள், இதை நல்லா சுற்றி விட்டு ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா ஆகிடுது. இன்னும் ஒரு நிமிஷத்தில் நல்லா ப்ரௌன் ஆகிடும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுது. எல்லாம் ஈவனாக ஒரே கலரில் குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஜீரா பாவில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பாவை கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஜாமுன்லாம் நல்லா சுகர் சிரப்பை உள்ளார சோக் பண்ணுது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சும்மா சுற்றி விடுங்க. ஒன்றும் ரொம்ப இது பண்ணக்கூடாது. சும்மா சுற்றி விட்டுட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு விட்டுடுங்க. அப்புறமா பார்க்கலாம். நல்லா சோக்காகி குலாப் ஜாமுன் நல்லா பெருசாக இருக்கும். இப்போ இதை மூடியை போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு விட்டுடுவோம். இப்போ 2 மணி நேரம் ஆகிட்டு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குலாப் ஜாமுன் நல்லா எப்படி சோக்காகி நல்லா பெருசாக நல்லா இருக்குது. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.